நமக்கு ஏற்றா போல நாகர்கோவில் சென்னை வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் நின்றுட்டு இருக்கு. இதை நீங்க பார்க்க போறீங்க. ஏற்றா போல நிற்குது பாருங்க. நமக்கு ஏற்றாப்புல நின்றுட்டு தான் நாகர்கோவில் சென்னை வந்தே பாரத் விரைவு ரயில், த ஷின்கன் ஸ்டேட் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் புல்லட் ட்ரெயின். இது நள்ளிரவு 11:50 சென்னை எழும்பூரை அடைகின்றது. வீக்கெண்ட் எக்ஸ்பிரஸ் பாருங்க. ஸோ நம்ம மதுரை ரயில் நிலையத்தை விட்டு நாம் புறப்பட்டு விட்டோம். இதுதான் புதிதாக கட்டப்பட்ட 6வது பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம் போடி நாயக்கன் ஒரு ரயில் லைனை மெயின் லைனோட இணைக்கின்றது. மதுரையிலிருந்து ஆண்டிப்பட்டி தேனி வழியாக போடி நாயக்கன் ஒரு செல்லும் ரயில் பாதை அதை இணைக்குது. அதோ தெரியுது பாத்தீங்களா, இதுதான் போடி நாயக்கன் ஒரு செல்கின்ற ரயில் பாதை. இந்த கருவில திரும்பி போது பக்கத்துல போது பாத்தீங்கன்னா போடி நாயக்கன் போற ரயில் பாதை பாருங்க. நானூத்தி 96 கிலோமீட்டர். அதாவது சென்னை கடற்கரையிலிருந்து 496வது கிலோமீட்டர் இருக்கு. ஸோ நான் மதுரை புறநகரை வந்துவிட்டு மதுரை பசுமலை, இந்த இடம் பேர் பசுமலைன்னு பேரு. இது மதுரை புறநகர் பகுதி.
முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றத்தை நெருங்கிவிட்டோம். முருகன் தெய்வானை திருமணம் நடந்த இடம் இது. இந்த திருப்பரங்குன்றம், இந்த குன்றின் மீதுதான் முருகன் இருக்கிறார். முருகன் குடிகொண்டிருக்கிறார். பாருங்க. கதிரவன் மறையும் இந்த வேளையிலே எம்பெருமான் முருகனின் அருளை பெற்று நம் பயணத்தை இறுதியை தொடரும். நாம் விருதுநகர் ரயில் நிலையத்தில் நெருங்கி விட்டோம். மதுரைக்கு அடுத்தபடியான சந்திப்பு இதுதான். இங்கிருந்து கொல்லத்துக்கு லைன் பிரிந்து மானாமதுரையிலேருந்து லைன் வருது. கிழக்கு பக்கம் போனீங்கன்னா மானாமதுரை போகும். மேற்கு பக்கம் போனீங்கன்னா சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர், தென்காசி, ராஜபாளையம், தென்காசி வழியாக கொல்லத்தை மேற்கு பக்கம் அடைகிறது. பாருங்கள். தமிழகத்தின் முன்னாள் முதல்வர், கல்வி கண் திறந்தவர், பெருந்தலைவர், கர்ம வீரன் என பல பேர்களால் புகழப்பட்ட காமராசரோடு தொடர்புடையது இந்த ஊர். முன்னாளில் விருதுப்பட்டி என்று அழைக்கப்பட்ட ஒரு கிராமமே இன்று விருதுநகராக மாறியுள்ளது. இந்த ரயில் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா 4 பிளாட்ஃபார்ம் இருக்குது. முதல் 2 பிளாட்ஃபார்ம் வந்து கொல்லம் செல்லும் ரயில்களுக்கும், 3, 4 வந்து நெல்லை செல்லும் ரயில்களுக்கும் பயன்படுத்தப்படுகின்றது. பாத்தியா நமக்கு மூணாவதா தெரியுது பாத்தீங்களா, கடைசியில் அந்த கோடு, அதுதான் உங்களுக்கு வந்து தென்காசி கொல்லம் செல்கின்ற ரயில் பாதை. மீட்டர் கேஜா இருந்தது பிராட் கேஜா மாத்திட்டாங்க. இதுதான் இந்த 3வது ரயில் பாதை தெரியுது பாத்தீங்களா. இதுதான் உங்களுக்கு வந்து இது இங்கிருந்து சுமார் 225 கிலோமீட்டர் தொலைவில் கொல்லம் உள்ளது. கொல்லம் ரயில் நிலையம் திருவனந்தபுரம் 290 கிலோமீட்டர்.
கிராஸ் ஆகி போகுது பார்த்து செட் ஆகிடும் தெரியுதா. யூடியூபியர்களே, மேலும் இருட்டிட்டதாலும் சில ஷார்ட்ஸில் எடுக்க முடியாதுங்கிற காரணத்தினாலும் இந்த விளாகை நான் திருநெல்வேலி ஜங்ஷனில் நான் இறங்கி போட்டு இந்த விளாகை நான் எடுக்கிறேன். ஏன்னா இப்போ இருட்டிட்டதுனால எதிர ஸ்டேஷன்ஸ் என்ன வருதுன்னு எடுக்க முடியாது. எனவே திருநெல்வேலி ஜங்ஷனில் நான் இறங்கும் பொழுது இறங்கும் போது நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை எடுக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கீங்க. இந்த விளாகை கண்டினியூ பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஸ்டேஷன் சாத்தூர். இது தீப்பெட்டி தொழிற்சாலைகள் மற்றும் அந்த பின்னலாடை பேண்டேஜ் இதெல்லாம் நிறைந்த ஒரு பகுதி. அதாவது குறிப்பாக இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் சக்தி ஸ்தலங்களில் ஒன்றான இருக்கன்குடிங்கிற இடம் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. இங்கேருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இங்கேருந்து சிவகாசிக்கும் செல்லலாம். சாத்தூர் காராட்சியம் உலக புகழ் பெற்றது. நமது பயணத்தின் இறுதிப் பகுதியாக நெல்லை நகரை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் 5 கிலோமீட்டர் தான் இருக்குது நெல்லை ரயில்வே நிலையத்திற்கு. நெல்லை சந்திப்பு ரயில்வே நிலையத்திற்கு அதை அடைந்து கொண்டிருக்கிறோம். ஸ்டேஷன் நிலையில் இன்னொரு வீடியோ எடுக்கிறேன், அதையும் பாருங்கள். நல்லா யூடியூப்பில் பார்த்து சேனலை பார்த்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான பதிவுகளை கமெண்ட்ஸை பதிவிட்டு யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நமது பயணத்தை இறுதி செய்து விட்டோம். திருநெல்வேலி ரயில் நிலையத்தை அடைந்து விட்டோம். நாம் இருக்க வேண்டிய இடத்த. மிக்க நன்றி. இந்த பயணம் ரொம்ப இனிதாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது என்பதை சொல்லிவிட்டு பெருமைப்பட்டுக் கொள்கிறேன்.